ஃப்ரெண்ட்ஸ், டமாட்டா பஜ்ஜி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு, ரைஸுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும், தோசைக்கும் நல்லாயிருக்கும். இப்போ எப்படி பண்ணலாம்? ஸோ டமாட்டா பஜ்ஜி என்னோட ஸ்டைலில் வந்து எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறவாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேன் வச்சுக்கணும். இது கொஞ்சம் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் தேவைப்படும். பிகாஸ் நம்ம வந்து ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் செய்கிறவாசி கொஞ்சம் ஆயில் கம்மி பண்ணலாம். பட் டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஆயில் அதிகமாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். அண்டு கடுகு சீரகம் வந்து ஆட் பண்ணலாம். அண்டு கொஞ்சமாக வந்து கடலப்பருப்பு வந்து ஆட் பண்ணுறேன் டேஸ்ட்டுக்காக. டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வதங்கி இருக்கும் போதே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த வெங்காயம் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ வெங்காயம் வந்து போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டுட்டு நல்லா வந்து வதக்கணும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதக்கிக்கணும். நல்லா வதங்கணும். அந்த பச்சை வாசம் போகிற கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். அந்த அளவுக்கு வதக்கணும். நல்லா வதங்கட்டும். அப்படியே விடுங்க. இந்த அளவுக்கு வந்து கலர் வந்து நல்லா வதங்கின பிறகு நம்ம பார்த்திங்கன்னா ஆனியன் வந்து நல்லா வதங்கிட்டு இருக்குது. ஸோ நல்லா வதங்கின பிறகு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீளமாக தான் கட் பண்ணிக்கணும் டமாட்டா. ஸோ அது வந்து டமாட்டா வந்து ஆட் பண்ணிடலாம். தண்ணி ஊற்ற மாட்டேன். பிகாஸ் என்னென்னா அதில் வந்து வாட்டரில் இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இதில் வந்து பார்த்தா மஞ்சள் பொடி, தனியா பொடி எல்லாமே இருக்கும். ஹோம்மேட் மிளகாய் பொடி. இது வந்து நல்லா வதங்கட்டும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து கொஞ்ச நேரம் வந்து அப்படியே மூடி வச்சுடுங்க. ஸோ அப்படியே மூடி வச்சுட்டு பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஜஸ்ட் வந்து இப்படி வந்து அழுத்தி விடலாம். ஸோ டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். இப்போ வீட்டில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா அதே தண்ணி விட்டுட்டு நல்லா வந்து இப்போ ஸ்டீமில் வச்சுட்டு இருக்கேன். தண்ணி விட்டுட்டு நல்லா வந்து வதங்குவோம். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டமாட்டா தொக்கு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ வீட்டில் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச். பாய்.